அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு வந்து ராகு வந்து பாருங்க 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார், மீன ராசியில் செஞ்சிருக்காங்க. ராகு 10ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். வர்ற மே மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடந்துடும். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடுவார். இதுதான் ராகு கேதோட நிலை, சரிங்களா? எப்போவுமே ராகு கேது ரிவர்ஸாக தான், ஆன்டி கிளாக் வைஸாக தான் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகம்லாம் நேர்கதியாக அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிளாக் வைஸாக நகரும். ராகு கேதோட இயல்பே எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் தான். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். அவங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. எந்த வீட்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போய் எந்த வீட்டுக்கு போய் உட்காடுறாங்களோ அந்த வீட்டு அதிபதி போலவே அதோட வீட்டோட ஓனர் மாதிரியே செயல்பட ஆரம்பிப்பாங்க ராகு கேதுக்கள். ஏன்னா ராகு பாம்பினுடைய தலைப்பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேது வந்து பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி. கேது வந்து தடை பண்ணக்கூடிய கிரகம் தான் கேது. இருக்கிற இடத்த வந்து அப்படியே கெடுப்பார், சிதைக்கிற கிரகம் தான் கேது, தடை பண்ணுற கிரகம் தான் கேது. ராகு இருக்கிற இடத்த பெருசுப்படுத்திட்டு பிரம்மாண்டப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். ராகு வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்த முடியாத கிரகங்க ராகு. அதனால தான் போகக்காரகன், சுகபோகத்துக்கெல்லாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ராகு தான். ஒருத்தனை பணக்காரன் ஆக்குன்னா ராகு தான். ராகு தசை வந்து நிறைய பேர் பாருங்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்கள ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ராகு தசையில் தான் பணக்காரன் ஆவாங்க. கேது வந்து ஆன்மீகத்தை கொண்டு போகிறது, ஒரு விரக்தி கொடுக்கறது, எதுலேயும் ஒரு நாட்டம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே இந்த கேதுவோட வேலை. இப்போ நம்ம இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது, முயற்சி ஸ்தானத்துக்கு வர்ற ராகு ஒரு நல்ல ஒரு ராகு தான். குரு வந்து உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கார். குரு 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். 18ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடந்துடும். அப்போ குருவோட பார்வையில் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு அற்புதமான ராகு. தன்னம்பிக்கை, தைரியம், வீரியம் எல்லாம் உங்களுக்கு பெருசுப்படுத்தும், அதிகப்படுத்தும். உங்களுக்கு முயற்சியே பண்ணாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தோட, ஒரு உத்வேகத்தோட, ஒரு வீரியத்தோடு செயல்பட போகிறீங்க. உங்களோட முயற்சி சக்ஸஸ் தான், இனி தோல்வி கிடையாது தனுசு ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுக்கு கம்யூனிகேஷன், அடுத்தவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறது, நல்ல ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கிறது, புதிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முயற்சி வீண் போகாதுங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி வீண் போகாது, ஏதோ ஒரு ரூபத்தில் சக்ஸஸ் கிடைச்சிடும். இதெல்லாமே இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறாகவும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். உங்கள் வாழ்க்கையை வந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, ஏன்னா ஏகப்பட்ட கடன் தொல்லை பிரச்சனை, மன உளைச்சல், பணப்பிரச்சனை அப்படி இப்படி தானே போயிட்டுருக்கு. இது எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மே மாதம் நடுப்பகுதியிலேருந்தே பாருங்கள், 14, 15க்கு அப்புறமே பாருங்கள், நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே உங்களுக்கு 4 நாள்லேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடந்துடும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வர்றாரு. தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தைக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வர்றது, அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் போகிறது, இல்லை அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கேது கொடுத்துரும். கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு கேது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தானம் 9ஆம் இடம். அந்த இடத்துல ஆன்மீக கிரகம் இருக்கிறது. ஆன்மீக பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா போகிறது, தீர்த்த யாத்திரைக்கு போகிறது, மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகிறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, மகான்களோட தரிசனம், இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஆன்மீக பிரயாணத்துக்கெல்லாம் தடங்களே கிடையாது இந்த டைம்லலாம். ஏன்னா பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க ஆன்மீகவாதியாக தான் இருப்பீங்க. சாமி நம்பிக்கை உடையவர்களை தான் தனுசு ராசி நேயர்கள். இந்த டைமில் வந்து பாருங்கள், இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்குது. நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது. கேது வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. 9ல் இருக்கிறனால இப்போ ட்ராவலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வர போகிறாரு. அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. ராசிக்கு 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு. ஒரு விடியல் பிறக்க போகுதுன்னே சொல்லாங்க. இருட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை பார்க்க போகிறாங்க தனுசு ராசி நேயர்கள்.
ஏன்னா கஷ்டத்தில் தான் இருந்தீங்க, இருட்டுக்குள்ளே தான் இருந்தீங்க, நரக வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. மெயினாக பணப்பிரச்சனை. உங்களால் அடுத்தவங்க யூஸ் ஆகிருப்பாங்க, உங்களால் அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. ஏன்னா தனுசு ராசிங்கிறது ஒரு ஏமாளியான ராசி, மனித நேயம் கொண்ட ராசி தான் தனுசு ராசி. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து உதவி செய்கிறவங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற மனசு உங்களுக்கு வரும். அப்பேற்பட்ட ராசி தனுசு ராசி. ஏமாளின்னு சொல்லுவாங்க. நிறைய பாருங்கள் தனுசு ராசிக்காரங்க ஏமாந்து தான் போவீங்க. இறக்க குணம், மனிதாபிநயம், அடுத்தவங்கள்ட்ட வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாமே உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குங்க. பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு தான் இந்த தனுசு ராசி நேர்கிட்ட நிச்சயமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ஒரு யோகத்தை கண்டிப்பாக செய்யும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். நல்லா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக கொடுத்துரும். 9ஆம் இடத்துல இருக்க கேது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாமல் போகும். தந்தை வழி சொந்தக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ராகு கேதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகங்கள் ராகு கேது. இப்போ சுக்கிரன் குருவோட ராகு கேது சேரக்கூடாது. இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட் ஆகும். செவ்வாய் கேது சேர்ந்தவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம் சம்பந்தமான பாதிப்பு, ரத்த சம்பந்தமான பாதிப்பு, பல் சம்பந்தமான பாதிப்பு, பல்லில் பிரச்சனை வருது, பல் அடிக்கடி சொத்தப்பல் ஆகிறது, பல்ல பிடுங்கிறது எல்லாமே செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தான். அந்த காம்பினேஷன் இருக்கும். புதன் ராகு புதன் கேது இருக்கிறவங்களுக்கு தோல் சம்பந்தமான பாதிப்பு, படிப்பில் தடை, இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சிம்ம ராசிலையும் கும்பராசிலையும் என்ன கிரகங்கள், அந்த 7 கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். 7 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது மூலமாக அந்த காரகத்துவம் மூலமாக உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ சனி கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசியில் சனி இருக்கார், இப்போ கேது வர்றார், தொழிலில் முடக்கமாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு. அப்போ அந்த இடத்துல சனி இருக்காரா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, சனி ராகு சேர்ந்துருக்காங்களா, என்ன உங்களுக்கு தசாபுத்தி போகுது, இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நவகிரகங்கள் 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள் தானே மனுஷனே ஆட்டி படைக்குது. மனுஷன் வாழ்கிறதே இந்த 7 நாட்குள்ளே தான். அது வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகமான 7 நாட்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வாரத்துக்கு 7 நாள். ஏன் 9 நாள் கிடையாதுன்னா அது இயற்கை பாவ கிரகம். ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கிறனால அதுக்கு அந்த நாட்கள் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லா கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தோட தாக்கத்தில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்கள் தான் மனுஷனே இயக்குது, நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைக்குது. அப்போ இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சாதகமான அமைப்பு தான் இருக்கும், நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் எப்படி இருக்கும்? அப்போ கெட்டதாங்க நடக்கும், எப்படி நல்லது நடக்கும்? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிட முடியும். எந்த வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, எந்த வயசில் பிரச்சனை வரும், இல்லை பிரச்சனை முடிஞ்சு எப்போ வரைக்கும் நல்லா இருப்பாங்க, எந்த டைமும் வந்து பயன்படுத்திக்கலாம், எப்போ லைஃப் செட்டில் ஆகும், அடுத்த கட்டத்துக்கு போகும், இது எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்கும், அதை பார்த்தா தாங்க தெளிவாக சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தனி மனித ஜாதகம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னம்ங்கிறது வந்து ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர், ராசிங்கிறது உடல். இந்த உயிரும் உடலும் சேர்ந்துக்கிறதுனால தான் மனுஷனோட இதெல்லாமே என்னென்ன மனுஷன் என்னென்ன அனுபவிப்பாங்க, என்னென்ன அனுபவிக்க முடியாது, என்னென்ன சோதனை ஒரு என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும், இதெல்லாமே துல்லியமாக நம்ம நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.